கோட்டீஸ்வரன், இப்போ ஒவ்வொரு தேர்தல் பார்க்குறோம், அந்த நெருக்கத்தில் நம்மளால பல்ஸ் பிடிக்க முடியும். இப்போ நம்ம யாருமே பெரிய தலைவர்களை எல்லாம் எதிர்ப்பு அப்படி சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இவங்கெல்லாம் தோப்பாங்களான்லாம் நினச்சி இருக்கவே முடியாது, அந்த அலையில் அடிச்சுட்டு போகிற மாதிரி. நீங்கள் உங்களால் கணிக்க முடியுதா? சுவாமிநாதன் ஒரு குழப்ப நிலைன்னு, லக்ஷ்மி சொல்கிறது வந்து எதிர்ப்பும் இல்லை அதிருப்தியும் இல்லை, ஆனால் விஜய்டையும் பெரிய தாக்கமும் இல்லைன்ற ஒரு தன்மை. அப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் தான் இருக்க போதா களம்ன்றது உங்கள் அப்சர்வேஷன் என்ன? சகோதரர் சுவாமிநாதனும் சரி, மேடம் லக்ஷ்மி அவர்களும் சரி, கலை யதார்த்தத்தை பிரதிபலிச்சிருக்காங்க. காரணம் என்ன? ஒரு அலையை வந்து கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை அலை இருக்கா இல்லையா அப்படின்னா, இந்த விஜய் ஃபேக்டர் என்ன பண்ணியிருந்தா ஒரு ஜமகாலம் போட்டு அதை மறைச்சி வச்சுருக்கு. கீழே ப்ரோ இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான நிலை இருக்கா இல்லை ஆட்சிக்கு ஆதரவான நிலை இருக்கான்றது தெரியலை. ஏன்னா விஜய் வந்து உங்கள் விஜய் விஜய்னு பாட்டு போட்டு வைப்பு பண்ணி சாங் நிறைய போட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒன்று, சரி இவர் நல்லா பிரச்சாரம் பண்ணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாருன்னா இவர் ஒரு அலையை உற்பத்தி பண்ணியிருப்பார். இவர் அலை இதோ வருது அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறாரு, ரைட்டில் போட்டு லெஃப்ட்டில் வீட்டுக்கு போயிடுறாரு. லெஃப்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றதே கிடையாது. அப்போ டெய்லி என்ன ஆகுதுன்னா, போவாங்க, பர்மிஷன் வாங்குவாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க, இல்லை பர்மிஷன் வேணான்னுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களே கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணி விஜய் அவர்களே விஜய் மூலமா ஒரு அலை உருவாக்கி இருக்கணும் இல்லையா திமுகக்கு எதிராக. அதை வந்து முழு விடுக்காடு அவரால் செய்ய முடியவில்லை. சரி, பிரதானமா எப்பயுமே பண்ற அதிமுக அலையை உருவாக்குமே, அவங்க ஆட்சியை வந்து எப்பயுமே திமுக ஆட்சியில் இருந்தாவே திமுக தோத்து போயிடும், அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துடும். இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக தோத்து போயிடும், திமுக ஆட்சிக்கு வரும். ஒரு வாட்டி வந்து சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதா, அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில். இது விதிவிலக்கு. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஓட்டிங் பேட்டர்ன், 5 வருஷம் நீங்கன்னா 5 வருஷம் அவங்க மாற்றி போனதில் ஏன் அது கணக்கிட முடியல, இல்லை அதை ஏன் சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா விஜய் ஃபேக்டர் ஒன்று. ரெண்டாவது வந்து விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இது ரெண்டாவது. நீங்கள் சொல்கிறதுல முக்கியமான அப்சர்வேஷன், விஜய்ன்ற ஃபேக்டர் உள்ளுக்கு வந்திருக்கு. ஆனால் என்ன சிக்கல்னா, அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி டிஎம்கே வேவையும் அவர் உருவாக்கலை. அங்கதான் ஒரு குழப்பம் வந்து அங்கதான் குழப்பம் வந்திருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, விஜய்க்கு எதிராக பேசுறாரு, ஆட்சிக்கு எதிராக ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காரு. அதிமுகவும் அதுவும் பண்ணுது. இப்போ இது ரெண்டும் மேபி கூட்டணியா இருந்திருந்தாங்கன்னா அலை உருவாகிட்டு இருக்கும். இந்நேரத்துக்கு வந்து கிளியர் கட்டா சொல்லிடலாம், நமக்கு தேர்தல் வரலாம் போகணும்னு இல்லை. இந்த எக்ஸிட் போல், என்ட்ரி போல், ப்ரீ போல் எல்லாமே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் கூட்டணி அதிமுக கூட்டணி அவர்களுக்கு 200 சீட்டுன்ற மாதிரி போயிருக்கோம். இதுல இன்னொன்று, மீடியா மேலேயும் நம்ம வந்து குறை சொல்லணும். பத்திரிகை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்பகத்தன்மை சமீப காலமாக ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டு மக்கள் பிரச்சனை பேசாதனால மக்கள்கிட்ட போகும்போது பத்திரிகையாளர்னாலுமே அவங்க வந்து இவர்னா இவர் இப்படி தான் பேசுவார், இவங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்றதுனால அவங்களும் நம்மக்கிட்ட சரியாக பேசுறதுல சொல்கிறது கிடையாது. இல்லை, எனக்கு ஒரு களத்தில் போக சொல்லுங்க கோட்டீஸ்வரன். இப்போ ஊடகங்கள் மீது தொடர்ந்து இந்த விமர்சனம் இருக்குது. அப்போ பேசாத ஒன்றிற்காக காத்திருக்கக்கூடிய மக்கள், இது வரைக்கும் பேசப்படவே இல்லை, அதிருப்தி இருக்குது, யாருமே பேசலை, எனக்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னா அது வெட்டிச்சு செதறி அப்படி வந்திருக்கணும்ல, ஏன் அது வரல? ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. வழக்கமாக என்ன ஆகுனா, தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்த உடனே அதிகாரிகளை மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவாங்க. மாற்றின உடனே என்ன ஆகுனா, ஒரு சில பேர் கொஞ்சம் அரசில் எதனா தப்பு இருக்குது, இல்லை யாருன்னா பத்திரிகையாளர் சந்திக்கணும், குறை இருக்குது, நேரம் இருக்குது, பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் வரும். இந்த வாட்டி என்ன ஆகி போச்சுன்னா, எலெக்ஷன் கமிஷன் அறிவித்தோம், பல வாரங்கள் வந்து அதிகாரிகளை மாற்றலை. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, அதே சிஸ்டம், அதே கட்டமைப்பு, எதிரான நிலையில் பெருசாக பேசுவதோ கொள்வதோ இல்லாததுனால அது பெருசாக வரல. ஒன்று. ரெண்டாவது, மீறி யாருன்னா பேசினாங்க கொண்டாங்கன்னா நமக்கு எதுக்கு அரசாங்கத்தோட தலைவலி தேவையில்லை அப்படின்னு அமைதியாக இருக்கிற ஒரு தருணம் பொதுமக்களுக்கும் இருக்கும். இல்லை, இப்போ ஆங்கர் இருக்கு. ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் போனார், அங்கே அவரை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரில் ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளர் போகும்போது ஏன் எங்கள் தொகுதிக்கு வரல பண்ணலைன்னு கேட்குறாங்க. விஜய் அவர்களோட வேட்பாளர் ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து ஏன் படத்தில் வந்து நீங்கள் மோசமாக எங்களை காட்டினீங்க சமீபமாக அந்த படத்தில் அப்படின்றாங்க. அது வந்து பெருசாக பேச வரல, அது இன்னொன்று பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அங்கங்கே எல்லாரும் எங்கள் எம்எல்ஏ சூப்பரு சொக்கத்தங்கம் இது பண்ணி பார்த்தா 24 கேரட் கோல்டுலாம் யாரும் சொல்ல. மக்களுக்கு கோவம் இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து இறுக்கமாக இருப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அது அவங்க சொல்லாததுனால நம்மளால கணிக்க. இப்போ இந்த முறை ரீட் பண்ணுறதுல நமக்கு ரீட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பழைய மாதிரி தயாராக இல்லை. நம்ம வந்து நம்மளோட அந்த பிரதானமாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னா ஆளுங்கட்சி பண்ணுற தவறை கோடிட்டு காட்டுற அந்த இடத்துல ஊடகங்கள் இன்றைக்கி நிறைய இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஊடக தர்மத்தை அரசாங்கமும் இன்றைக்கி வந்து பண்ணலை. சார், நீங்கள் இப்போது ஏதோ ஒரு வீடியோ எடுத்தீங்கனாலும் அரசியல் கட்சியோட விளம்பரம் தானே அதிகமாக வருது. அப்போ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்றதே நம்ம ரீட் பண்ண முடியாது. 2. 3வது, இதில் வந்து இந்த தேர்தல்
இதற்கு பிறகு இப்போ நாளைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு நீ முடிஞ்ச உடனே நாளைக்கு தான். இப்போ இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுற அண்ணன் சீமானுக்கோ இல்லை முதல்வர் ஆசையில் சந்தோஷமாக இருக்கிற தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கோ இனிமேல் வேலை கிடையாது. இன்னும் ஒரு 8 hours 10 hours தான் அவங்களோட பீரியட் வேலிடிட்டி. சரி, இதுக்கு அப்புறமா வந்து முழுக்க தொகுதியில் வேட்பாளர் இருக்காம பாருங்க, அவங்களோட ப்ளே ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நிறைய இடத்துல ஜனங்களை குசிப்படுத்துகிற உண்டான வேலைகள் இன்னைக்கு காலையிலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. 1000ன்றாங்க, 2000ன்றாங்க, 3000ன்றாங்க. அது எங்கே போய் நிற்கிது, இது என்ன அரசியல்னு புரியல. இது ஒரு திராவிட கட்சிகள் 2 பேருமே இதை பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி அதிகமாக பண்ணுற மாதிரி நமக்கு செவி வழி செய்தி வருது. இது காவல்துறை கட்டுப்படுத்துமா இல்லை கடந்த காலத்தில் வேடிக்கை பார்த்த மாதிரி விட்டு வேடிக்கை பார்க்குமாலாம் நமக்கு தெரியாது. இப்போ இந்த நேரம் வரும்போது என்ன ஆகிடும்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு உண்டான தேர்தலாக இது இங்கேருந்து நவரும். இப்போ விஜய் அவர்களோட ஆம்பிஷன், தாவேகா வேட்பாளரோட அந்த நியாயமான கோரிக்கை, நாம் தமிழர் கட்சி சீமானோ அவங்களோட வேட்பாளர்களோட இந்த ஊழல் இல்லாத ஒரு இது இயற்கை பாதுகாக்கணும், இதெல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து அடிபடுற, அதாவது யதார்த்தத்தை பேசுகிறேன் நான். மக்கள்கிட்ட போயிட்டு வந்து ஒரு ஆசை வார்த்தை நெருக்கத்துக்கு வந்த பிறகு பணம் பேச ஆரம்பிச்சிரும். பணம் பேச ஆரம்பிக்குது. இப்போ ஆரம்பிக்குது. 2 விஷயம் கோட்டீஸ்வரன், 2 அப்சர்வேஷன் கேட்குறேன். ஏன்னா 26 ஒரு புதுத்தன்மையில் இருக்கிறதுனால. இப்போ முன்பு வந்து ஜெயலலிதா அவர்கள் மாநாடு போட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தாங்க. ஆட்சி மாற்றம் அதுக்கான அறிகுறி தெரியுது, கோவை, திருச்சி, மதுரைன்னு போடுறப்ப. அப்புறம் அதிகாரிகளோட செயல்பாடுகளை வச்செல்லாம் கணிச்சிருவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அடுத்து தலைவர்கள் பேசுகிற கூட்டத்தில் ஒரு உணர்வு வளர்ச்சி இருக்கும். இப்போ கலைஞர் பேசுகிற கூட்டம் இருக்கா, கூட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுப்பா, ஒரு உற்சாகம் இருக்குது அப்படின்ற அந்த தன்மை இருக்குது. 3வது பணம்ன்ற ஃபேக்டர். சில நேரங்களில் ஆளுங்கட்சியே பணம் கொடுத்துருப்பாங்க. எதிர்கட்சியை காட்டிலும் ஆளுங்கட்சி கொடுத்தாலும் அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு எதிர்கட்சி வர தன்மையும் பார்த்துருக்கோம்ல. இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த தேர்தலில் அதெல்லாம் பொருத்தி பார்க்க முடியலையா? இது ரொம்ப குழப்பத்தை தருதா? இல்லை சார், நமக்கு தான் சார். அதாவது கட்சிக்காரர்கள் இல்லை ஒரு நிலைப்பாடு எடுக்கிறவர்கள் இல்லை நம் போன்ற ஊடகவியலாளர்கள் இல்லை வியூக வகுப்பாளருக்கு தான் குழப்பம். பொதுமக்களுக்கு குழப்பம்லாம் கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தெளிவாக நீ காசை கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, பித்தளையை கொடுங்க, அதுதான் கேட்குறேன். வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு, அவங்களுக்கு கம்பல்சன் கிடையாது. ஓனர் சார், ஒரிஜினல் ஓனர் பொதுமக்கள், அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. நீங்க எப்படி பாப்பீங்க, ப்ரோ இன்குபன்சியா இல்ல ஆன்டி இன்குபன்சி, நீங்க எப்படி மதிப்பு? சார், இன்னைக்கு தேர்தலில் வந்து அது வந்து பெரிய அந்த அலை, ஆட்சிக்கு எதிரான அலை தெரியல. அதே நேரத்தில் இந்த ஆட்சி வரணும்னு போன வாட்டி இருந்தது பாருங்க. 2001 திமுகவுக்கு ஒரு ஆதரவு அலை இருந்தது. அந்த ஆதரவு அலை வச்சே அவங்க 3% ஓட்டு தான் வாங்கினாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி ஆதரவு அலை இல்ல. இது இன்னொன்னு ஏன் நம்மளால அந்த கூட்டத்தை வைத்து கணிக்க முடியல, அந்த கூட்டம் விஜய் எடுத்துன்னு போயிட்டாரு. அந்த கனெக்ட் ஃபேக்டர் இருக்கு பாருங்க, அந்த ஜோஷ் பாட்டு. சரி, அவர் கூட்டத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. வேட்பாளர் எங்கப்பா, லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி வாக்குறுதி எங்க, உன்னோட வேட்பாளருக்கு என்ன வசீகரம், நீ பிரச்சாரம் பண்ணீங்களா, நீங்க உழைச்சிங்களான்னு பார்த்தா பாதி தான் இருக்கு, மீதி பாதி கீழே காணும், பேஸ்மெண்ட்டை காணும். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, கீழே பேஸ்மெண்ட் இல்ல. அதனால நம்மளால கணிக்க முடியல.